ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃபேஸ்புக் நண்பர்களும் யூடியூப் நண்பர்களும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நான் தான் சினிமா கதையாசிரியர் பேசுகிறேன். தள்ளி விட்டுறாதீங்க, பொறுமையாக இருங்க. நல்லது தான் சொல்கிறேன். கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக கேளுங்க. சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி சார் 171வது படம் கூலின்னு தலைப்பு வச்சுருக்காங்க. அவர் நடித்த படத்துலேயே பழைய டைலாக்கை எடுத்து உள்ளே விட்ருக்காங்க. இந்த கூலிங்கிற கதை ஏற்கனவே 4-5 பேர் வந்துருச்சு தலைப்பு. உலகத்தில் எவ்வளையோ எழுத்தாளர் இருக்காங்க, எவ்வளவோ எழுத்துக்கள் இருக்குது. இன்னும் நான் 100 வருஷத்துக்கு ஆகிற மாதிரி கதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், வசனம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், கவிதை எழுதி வச்சுருக்கிறேன். இன்னும் 100 வருஷத்துக்கு சினிமா தயாரிக்கலாம். அந்தளவுக்கு அறிவு இருக்குது என்கிட்ட. அந்தளவுக்கு கதை, வசனம், பாடல், நகைச்சுவை அனைத்தும் செட்டப்பாக எழுதி வச்சுருக்கேன். இன்னும் 100 வருஷத்துக்கு சினிமா எடுத்துக்கிட்டே இருக்கலாம், உலகம் அழிகிற வரைக்கும். என்ன மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க சென்னையில். என்ன சார், எடுத்த சினிமாவே, எடுத்த படத்தையே, எடுத்த தலைப்பையே வைக்கணுன்ட்டு எழுதி கொடுத்துருக்குங்களா? காலங்கள் மாற மாற சினிமாவும் மாறிக்கிட்டே இருக்கணும், புதுசாக இருக்கணும், புதுமையாக இருக்கணும், புரட்சியாக இருக்கணும். இனிமேல் எந்த சினிமாலையும் வராத கதையாக இருக்கணும். இந்த தங்கத்தை ஏற்கனவே காட்டி விட்டீங்க, தங்க கடத்தல்னு. தங்க கடத்தலில் ஒரு 10 சினிமா வந்துருச்சு ஏற்கனவே. என்ன சார், தயாரிப்பாளர் ஒரு 500 கோடி செலவு பண்ணி எடுக்கிறாரு. 250 கோடி ரூபா ரஜினி சாருக்கு சம்பளம், டைரக்டருக்கு 60 கோடி ரூபா சம்பளம். இன்னும் மேஞ்சளவில் இருக்குது. மற்ற டைரக்டரு, மியூசிக்கு, ஆடியன்ஸு, இன்னும் மற்ற போக்குவரத்து செலவுலாம் பார்த்திங்கன்னா ஒரு 500 கோடி ரூபா வந்துடும். 500 கோடி ரூபா சும்மா சில்லற காசு மாதிரி நினச்சிக்காதீங்க. 500 கோடி ரூபா முதல் போடுறோம். ஒரு 2 மணி நேரம் அந்த கதையை உட்காந்து பொறுமையாக கேளுங்க முழுசாக. அரைக்குறையாக 1 லைனு 2 லைன்னு சொல்லிவிட்டு அவர் காரில் வந்தார், ஃப்ளைட்டில் வந்தார், பெரிய டைரக்டர், அவர் 10 படம் எடுத்துட்டாரு, 500 கோடி சம்பாரித்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிற பேராசையெல்லாம் விட்டுருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு காலகட்டங்கள் மாறிக்கிட்டே வரும், மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். வல்லவனையும் தட்டு வழுக்கப்பாரு. சரிங்களா? முதல் போடுறவங்க நீங்கள். நடித்து பேர் வாங்குறவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அவர் இமேஜ் குறையக்கூடாது. இப்போ ஒரு படம் தோல்வி அடைஞ்சிருச்சு, அதை வச்சாது நீங்கள் என்ன புத்திசாலித்தனமாக கடைபிடிச்சு ஒரு புதுமையான சினிமாவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் எப்படி தயாரிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் ரொம்ப கலாய்க்கிறாங்க. நானும் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ரசிகர் தான். எனக்கு கஷ்டமாக இருக்குது அவங்க கலாய்க்கிறது. என்னப்பா கூலிங்கிற பேரை ஏற்கனவே 5-6 சினிமாவில் வந்துருச்சு, அந்த டைலாக் ஏற்கனவே ரஜினி சார் நடித்த படத்துலேயே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கலாய்க்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் இதுதான் 2 நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது, நேத்திலேருந்து. கூலின்னா என்னன்னு அர்த்தம் தெரியாமலேயே டைரக்டரு கதையை கொண்டு போகிறாரு. கூலின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். அந்த காலத்தில் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தில், எல்லா கிராமமும் சரி, அப்போல்லாம் பணம் இருக்காது. எல்லா கிராமத்துலேயும் விவசாயம் தான் அதிகம். அப்போ விவசாயிங்க ஒரு முதலாளியாக இருந்துக்கிட்டு கொஞ்சம் மாடி வீட்டில் இருப்பாங்க. அவங்க பண்ணையம் 10 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சுருப்பாங்க. அதில் களை வெட்டிக்கிட்டு, கலப்பை மூட்டிக்கிட்டு, ஆசாரிங்களுக்கு, மற்ற தொழிலாளிகளுக்கு அன்னன்னைக்கு சாயங்காலத்தில் கம்பு, நெல், கேழ்வரகு, சோளம் இந்த மாதிரி கூலி கொடுப்பாங்க. அது மரக்கா, படி, இப்படி என்ன வேலையோ அதுக்கு தகுந்த மாதிரி. அந்த காலத்தில் காசு பணம் கிடையாது. நானே போய் வாங்கியிருக்கேன், எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய். எனக்கு இன்றைக்கி வயசு 55 ஆச்சு. கூலி வாங்கிறதுக்கோசரம் கம்பு, சோளம், நெல்வரகு இதெல்லாம் போய் வாங்கிட்டு வருவேன். அதுதான் கூலி அடையாளம். விவசாயத்துலேருந்து, கிராமத்துலேருந்து வந்தது தான் கூலி. அப்படி அந்த காலகட்டத்தில் வரும்போது அப்போ லாரி வரும், மாட்டு வண்டி வரும். அப்போ லாரிலாம் கிடையாது, மாட்டு வண்டி, குதிரை வண்டி இந்த மாதிரி மூட்டை தூக்கி போடுவாங்க. அதை கொண்டு போய் நெல் மிஷினில் இறக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு கூலின்னு பேர் வச்சாங்க. அதுதான் கூலி. அந்த மாதிரி ஒரு கிராமத்து கதையை எடுத்து அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு 2 வருஷம் மழை இல்லாமல் விவசாயம் அழிஞ்சு போய், அந்த விவசாயத்துக்காரங்களும் அந்த விவசாயத்தில் வேலை செஞ்ச கூலியும் ஹீரோவும் ஹீரோவோட குடும்பத்தாரும் ஒரு குட்டி கிராமத்துலேருந்து ஒரு 1000 பேர் சென்னைக்கு போகிறாங்க. அது எதுக்கு போகிறாங்க? அங்கேருந்து சென்னை சிட்டியிலேருந்து ஒரு ஆள் அந்த கிராமத்துக்கு வராரு. அப்போ தார் ரோடு போடுறோம் சென்னை சிட்டியில், அதுகளுக்கு ஆட்கள் ஒரு 5000 பேர் தேவைப்படுது. ஒரு 4-5 கிராமத்தில் பொறுக்கி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறோம். அதனால் நீங்கள் பிரியப்பட்டவங்க வரலாம், ஆளுக்கு 10 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் கூப்பிட்றாங்க. அந்த ஆளை நம்பி இவங்களும் சட்டி மூட்டை கட்டிக்கிட்டு சென்னைக்கு போகிறாங்க. போனால் ஏதோ தங்க வீடு, ஏதோ கூரையோ குடிசையோ கொடுப்பாங்க, ஏதோ சோறை கஞ்சி ஆக்கி தின்னுபிட்டு வேலையை பார்க்கலாம்னு நினைப்பாங்க. அங்கே போனால் நிலைமையே மாறி போயிடுது. தார் ரோட்டு ஓரத்தில், புளியாமரத்து கடையில், நடப்பாதையில் படுத்து கடை, கூலி 5 ரூபா சம்பளம். அதை வச்சு சட்டி புட்டி வச்சு சோறாக்கி திங்கினோம். இருக்கிற தோடு, தொங்கட்டம், அருணா கயிறு, ராத்திரியில் திருடன் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான். 5 ரூபா 10 ரூபா சோப்பில் வச்சுருந்தாலும் அதையும் திருடிட்டு போயிடுறான். சென்னை சிட்டி இப்படி இருக்குது.
இவங்க போய் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு படாத பாடுபட்டுட்டு நமக்கு நம்ம கிராமமே பரவாயில்லையாட்டதப்பா, சோத்துக்கே இல்லைனாலும் பரவாயில்ல, எங்கேயோ விரவு வெட்டிக்கிட்டு வந்தாது கஞ்ச கூழ ஆக்கி குடிச்சுவிட்டு ஒரு தண்ணி பச்சை தண்ணி குடிச்சிட்டாது நம்ம ஊரில் கிராமத்தில் இருந்திருக்கலாம், சென்னை சிட்டி இப்படி இருக்குதுன்ட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அந்த ஹீரோ ஒரு முயற்சி பண்ணி அந்த சிட்டியில் உள்ள அத்தனை ரவுடிகளையும் தோஷம் பண்ணி, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற 5 கோடி, அப்போலாம் அந்த காலகட்டத்தில் ஒரு 5-6 கோடி மக்கள் இருப்பாங்க. அந்த 5-6 கோடி மக்கள் மனசில் எப்படி இடம் பிடிப்பார், எப்படி ஒரு ஆழமான விஷயத்தை பதிய வைப்பார், அதுக்கு மேலே எப்படி அவங்க மேலே ஒரு பாசத்தை உருவாக்குவார். அவங்க கிட்ட இருந்து ஒரு கட்சி ஆரம்பித்து கட்சி வழி நடத்தி அவங்கக்கிட்ட எப்படி ஓட்டு வாங்குறதுன்னு ஒரு ஐடியா பண்ணி உருவாக்கி எலெக்ஷனில் நின்று தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராகி அந்த 1000 பேர், அந்த குட்டி கிராமத்தினுடைய 1000 பேர்த்துக்கும் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் பதவி வாங்கி கொடுத்து தமிழ்நாட்டை முதன்மை மாநிலம், முன்னோடி மாநிலம், வல்லரசு தமிழ்நாடாக உருவாக்கி ஜனாதிபதிக்கிட்ட அந்த 1000 பேர்த்துக்கு விருது வாங்கி கொடுத்து சென்னை சிட்டி மாரியே அந்த கிராமத்தையும் சென்னை சிட்டி மாரியே மாற்றி அமைக்கிறாரு ஹீரோ சார். சென்னை சிட்டியில் இருக்கவங்க பூரா அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க, அந்த உண்மையெல்லாம் கடைசியாக சொல்கிறேன் நேரில். கதை எடுத்தால் இந்த மாதிரி கூலிங்கிற கதைக்கு ஏகப்பட்ட கதை எடுக்கலாங்க. சும்மா ஏற்கனவே வந்துருச்சுன்னா காதல், கூலிக்காரன் போய் பணக்காரன் பொண்ணு காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சரத்குமார் சார் நடித்தார், மீனா மேடம் நடித்தாங்க. அது அப்படி கூலின்னு படம் வந்தது. அதுக்கப்புறம் சல்மான் கான் சார் நடித்தார், மற்ற மாநிலத்திலலாம் நடித்தாங்க. ஏகப்பட்ட கதை இருக்குது. கூலின்னு இவர் எடுத்ததுமே தங்க வாட்சியும் தங்கத்தை பிஸ்கட்டையும் தூக்கி போட்டு கூலின்னு பேர் வச்சு என்னென்னமோ எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. படம் வெளியே வந்து ஓடினதான் நிச்சயம். இருந்தாலும் சொல்கிறேன், எழுத்தாளர்களையும் கூப்பிட்டு ஒரு கதை கேளுங்க. ஏற்கனவே எடுத்த சினிமாவை எடுத்து உல்ட்டா பண்ணி எடுக்காதீங்க. எடுத்த வசனத்தையே எடுக்காதீங்க. எடுத்த தலைப்பையே எடுத்து வைக்காதீங்க. புதுமையாக யோசிங்க, புதுமையாக செயல்படுங்க, புரட்சிகரமாக பண்ணுங்கள், மக்களுக்கு புதுசாக கொண்டு போய் சேருங்க. அப்போ தான் தேட்டருக்கு ஹவுஸ்ஃபுல் கூட்டம் வரும். இப்போ தேட்டருக்கு ஹவுஸ்ஃபுல் கூட்டம் வந்து 7-8 மாதம் ஆகிப்போச்சு. ஆயுத பூஜைக்கு முன்னாடி ஆயுத பூஜையோடு முடிஞ்சு போச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும் தளபதி விஜய் சார் 2 படம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் கூட ஓடலை. இது வரைக்கும் இன்னும் ஓடலை. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படமும் ஓடலை, அதுக்கப்புறமும் ஓடலை. எத்தனையோ குட்டி குட்டி படம்லாம் நிறையா வந்துருச்சு. கதை கண்டென்ட்டு நல்லா இருந்தால் தான் சார் தேட்டருக்கு மக்கள் வருவாங்க. 4 பேர் போகிறாங்க, 10 பேர் வந்து சொல்கிறாங்க படம் சரியில்லை பண்ணால் மற்றவங்க யாருமே போக மாட்டேங்கிறாங்க. எல்லாம் வீட்லேயே செல்லுலேயே டிவிலேயே பார்த்துக்கிட்டு அப்படியே ஒதுங்கிக்கிறாங்க. படம் நல்லா இருக்குது, சூப்பர், செமக்கிட்டு, இந்த மாதிரி கதையை நான் கேள்விப்பட்டதில்லை, இந்த மாதிரி சீன் நான் நடித்து பார்த்ததில்லை அப்படின்னு ஒரு பெருமையாக சொன்னோம்னா அதை கேட்டுட்டு அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஒரு 1000 பேர் 2000 பேர் தேட்டருக்கு போவாங்க. நான் சொல்கிற கதையெல்லாம் எழுதி 20 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட கதையெல்லாம் இருக்குது. என்னை கூப்பிடுங்க, நேரில் கூப்பிடுங்க, முழு கதையை சொல்கிறேன். சினிமா கதை, வசனம், கற்பனை, பாடல் ஆசிரியர் வீரபத்திரன், வீரகனூர் போஸ்ட்டு, சேலம் மாவட்டம். செல் நம்பர் குறிச்சிங்க 93 42 92 14 73 சார். எந்த நேரம் வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள். அடுத்த 8 மணி நேரத்தில் சென்னையில் இருப்பேன். பஸ்ஸுக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க. என்கிட்ட காசு இல்லை. ஏற்கனவே வந்தது போய் எல்லாம் ஒரு 20-30 செலவாகி போச்சு. எல்லாத்தையும் பார்த்தேன், பிடிச்சேன். வாட்ச்மேன் விரட்டி அடிக்கிறாங்க. பஸ்ஸு காசு இல்லாத பசி பட்டினியே தெரு அலைஞ்சி ஊர் வந்து சேர்ந்தது மிச்சம். அதாவது ஃபேஸ்புக்கில் இப்போ விளம்பரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகாத்மா காந்தியடிகள் ஐயாவின் கற்பனை கதையாக வலம் வரும் அபூர்வ கதை, அதிர்ஷ்ட கதை. 1000 கோடி ரூபா சம்பாதிக்கலாம். என்னையும் கூப்பிட்டு கதை கேளுங்க. சும்மா 5 லட்சம் தான். கதையை விலக்கி வைத்துறேன், எனக்கு டைரக்ஷன்லாம் தெரியாது. அதனால் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள் சார். நன்றி, தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த் இந்தியா. வாழ்க வளமுடன். வணக்கம், நன்றி சார்.